இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா எப்படிமா? அடுத்து என்னம்மா பண்றது? இத்தனை வருஷம் ஒவ்வொரு விஷயத்திலும் என்கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தா அந்த குறிஞ்சி எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து அவன் புள்ளைய வச்சு ஏன் கண்ணு முன்னாடியே என் குடும்பத்தை சிதைக்க பார்த்திருக்கான். அதுல அவன் பாதி ஜெயிச்சிட்டான் முத்து. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அவன் அந்த பிரபுவோட தேன்மொழிய கூட்டிக்கிட்டு அந்த மண்டபத்தை விட்டு போகும்போது திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் பாரு, அத என்னால தாங்கிக்கவே முடியல. இப்பவே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவனையும் அவன் புள்ளையையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ரத்தமெல்லாம் கொதிக்குது. அம்மாமா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. முத்து, எனக்கு புரியுது. நான் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த பிரச்சனைய ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணணும். ஆனா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு முத்து. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஜனமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவத்துல பாக்குறவனுக்கு வழியெல்லாம் இருட்டுன்னு சொல்லுவாங்க. கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா யோசிங்கம்மா. அப்பதாம்மா அந்த இருட்டுல ஒரு வெளிச்சம் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப பாவம்னா நம்ம தமிழ் தாமா. அவ நாத்தனார் வாழ்க்கையை காப்பாத்திட்டு தங்கச்சி வாழ்க்கையை காவு கொடுத்துட்டாமா. முத்து, தமிழ பார்க்கவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னால தமிழ ஃபேஸ் பண்ணவே முடியல. எப்படியாவது தேன்மொழிய அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து காப்பாத்தணும். காப்பாத்துவேன், கண்டிப்பா காப்பாத்துவேன். இந்த சவுண்டு வேற கீச்சு கீச்சுன்னுட்டு டோரு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு வேற கொடுத்துட்டே இருக்கு. நீ பயப்படாத. ஏய், பயப்படாத, நான் தான். இந்தா சாப்பிடு. ஏய், உன்னை பட்னி போட்டு சாகடிக்கிறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன்னு வச்சுக்கோ, என்னோட லட்சியம் என்ன வருது? உன்னை வச்சு சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு நீ முதல்ல தெம்பா இருக்கணும். எங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்களா, நீ வேண்டாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணியாமே. பெரியவங்களை அப்படிலாம் அவமானப்படுத்தலாமா? அவமானப்படுத்தலாமா? சாப்பிடு சாப்பிடு. ஓகே, உனக்கு கரெக்டா 10 நிமிஷம் டைம். பிளேட்ல ஒரு பருக்க இல்லாம சாப்பிட்டு முடிக்கணும். இல்லன்னு வையன், அடுத்த 10வது நிமிஷம் உன் அப்பனை கொல்லலாம் மாட்டேன். ஆனா அவர் அங்க அழுகுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ப்ளீஸ்மா சாப்பிட்ரு. சாப்பிட்றியா? இப்போ நான் டைமர் ஆன் பண்றேன். 10 minutes தான் டைம். ஓகே, your time starts now. சேது, வர்ஷினி கிட்ட இல்ல மாமா. வர்ஷினி நான் கிட்ட போனாலே சத்தம் போடுறா. நான் பேசுறது எதுவுமே இப்ப கேட்க அவ தயாரா இல்ல மாமா. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அதுக்காக வர்ஷினியை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு அவ நிலைமை நல்லா புரியுது மாமா. கொஞ்சம் முன்னாடியே பிரபு பத்தி நம்ம ரிவீல் பண்ணி எல்லாத்தையும் வர்ஷினிக்கு புரிய வச்சிருந்தோம்னா அவ மனசு மாறி இருக்கும் மாமா. நம்ம இப்படி லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால தான் அவளால ஏத்துக்க முடியல.
மாமா நான் பேசி புரிய வைக்கிறேன் மாமா. உடனே வர்ஷினி என்னை ஏத்துக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படல மாமா. இத்தனை நாள் இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருந்தோம். இப்ப புருஷன் முன்னாடியா இருக்க போறோம், அவ்வளவுதான். என்னைக்கு வர்ஷினிக்கு மனசார நான் தான் அவ புருஷன்னோ, நான் நல்லவன்னு புரிஞ்சு ஏத்துக்கிறாளோ, அன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம் மாமா. சேது, மாமா வர்ஷினி இனிமே உன் பொறுப்பு சேது. என்னை மன்னிச்சிட்டா? ஐயோ என்ன மாமா நீங்க? இல்ல சேது, நீ தான் மாப்பிள்ளன்னு சொன்ன போத என் பொண்ணு விருப்பம் தான் பெருசுன்னு நான் பிரபு பக்கம் நின்னேன். ஆனா அது தப்புன்னு அவனே நிரூபிச்சுட்டு போயிட்டான். சேது, நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி சேது. ஐயோ மாமா என்ன மாமா பெரிய வார்த்தைலாம்? சிபி, பா, தமிழ் ரொம்ப உடஞ்சு போயிட்டாப்பா. தமிழை பத்திரமா பாத்துக்க. இங்க பாரு, இதுல இருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டிய உன் பொறுப்புப்பா. சரிப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த பிரபுவை நான் பாத்துக்கிறேன். அவனா நானான்னு ஒரு கை பாத்துடுறேன். இல்லப்பா, நாம நினைக்கிறத விட அவன் ரொம்ப மோசமானவன். உங்களால அவனை ஹேண்டில் பண்ண முடியாதுப்பா. நம்ம தேனை அவன் என்ன சொல்லி கூட்டிட்டு போனேனே தெரியல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்பா. அதுக்கப்புறம் இருக்கு. அவன் திமிர அவன் காட்டிட்டான், நம்ம திமிர நம்ம காட்டணும்பா. காட்டுவோம். மாப்பிள்ள, எது வந்தாலும் ஜனமாட சொல்லிட்டு பண்ணிக்குவோம். அவசரப்படலாம் எந்த முடிவு எடுக்க வேணாம். இல்ல, நீ நீ உன்னை பத்தி சொல்ல வேணாம். நீ நீ ஜனமா பத்தி சொல்லு. சொல்லு. அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிபி மாமான்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். ஃபேமிலி தான் அவங்களோட எமோஷனல் பாயிண்ட். இது எனக்கு தெரியும். அப்புறம் வேற ஏதாவது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? பிஸ்னஸ்ல எப்பவும் சக்சஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுவும் எனக்கு தெரியும். லைக் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்க? 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்?